Hi students, I am Dr. Anandhi. Welcome to my channel Make Biology Simple. So, இன்னைக்கு video details என்ன பார்க்க போறோம்னா நம்ம carbohydrates chapter உடைய basic informations நம்ம இன்னைக்கு detailடா பார்க்கலாம். So what is carbohydrate? நம்ம carbohydrate என்னன்றது பார்த்தலாம். அதுக்கு வந்து நமக்கு வந்து sweetனு இன்னொரு நேம் இருக்கு. Plus நம்ம ஜெனரலா அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி சொல்லலாம்? It is as a hydrates of carbon சொல்லலாம். Hydratesனா H2O n times ஒரு கார்பன் இருக்கு. இதுதான் பேசிக்கா எல்லா கார்போஹைட்ரேட்க்குள்ள பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டை என்னன்னு சொல்லலாம்? இட்ஸ் ஜெனரலா சுகர்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் சொல்லுவோம். So carbohydrate இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா சாக்கரைடு. நான் ஜஸ்ட் ஐ டோல்ட் யூ நோ சுகர். ஸோ சாக்கரைடுன்னு சொல்லலாம். ஸோ இது எங்கெல்லாம் இருக்கும்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து பாலிசாக்கரைட்ஸ் ஃபிளாட் சோர்ஸ்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச்சாகவும் அனிமலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைக்கோஜன் ஃபார்மாக ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு அபண்டன்ட் அதாவது நிறைய இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு கார்போஹைட்ரேட் தான். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் கூட பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் சோர்ஸ் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் தான் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் தான் ப்ரோட்டீன் லிப்பிட்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். ஸோ இந்த அபண்டன்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அது எப்படி இருக்கும்னா பாலிசாக்கரைட் ஃபார்மேட்டில் இருக்கும். பாலிசாக்கரைட்னா என்னன்றது நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம பாடியில் மோஸ்ட்லியாக என்ன வகையாக நம்ம சாப்பிட்டாலும் ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாக தான் போகும். ஸோ இந்த சாக்கரைடோடைய எக்ஸாக்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா டேபிள் சுகர்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் ஆர் சாக்கரைட்ஸ்ன்னு நம்ம இன்னொரு டேர்மில் சொல்கிறோம். ஸோ எதுக்காக நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம் அப்படின்றத மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாகவும் இருக்குது. அண்ட் இது நம்மளுடைய பாடியில் நமக்கு வேண்டிய எனர்ஜி அதாவது ஏடிபி கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா செல்ஸுமே வந்து சுகரில் தான் யூஸ் பண்ணிக்குது ஏடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அது இல்லாமல் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் செல்லுலோஸ் இந்த பிளான்ட் பேப்பரில் ஐசோலேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதாவது பேப்பர் ஃபைபர் ப்ரொடக்ஷன். அண்ட் இது மற்ற இதில் எப்படி சோர்ஸஸில் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃப்ளார் வெஜிடபிள் ஃபைபர் இதெல்லாம் தான் மெயினாக கார்போஹைட்ரேட்டோட இம்பார்ட்டன்ட். பட் கம்மிங் டு ஹியூமன் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக கார்போஹைட்ரேட் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னா சுகர்ஸ். அதாவது நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் தான் நமக்கு ஏடிபி கொடுத்து நமக்கு எனர்ஜியே கொடுக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸோடைய ஃபங்க்ஷன் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஏன் எடுத்துக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கணும். As I told you, carbohydrates நம்ம என்ன சொன்னோம் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் சொன்னோம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இன்னொரு விதமாக சொல்லலாம். இட் இஸ் கால்ட் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சினா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ்ன்றது ஒரு கார்போஹைட்ரேட் தான். அதில் எத்தனை ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. அதனால தான் அது பேர் பாலிஹைட்ராக்சி. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடுன்னு சொல்கிறோம். ஆல்டிஹைட் குரூப்ன்றது பேசிக் ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணியும் நம்ம அதை சொல்லலாம். அதே மாதிரி கீட்டோ குரூப் இருந்ததுன்னா அதுவும் ஒரு பாலிஹைட்ராக்சி கீட்டோன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ரெண்டு விதமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் தென் இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் ஆகுது மோஸ்டெல்லாம் நம்ம சொன்னது எனர்ஜி ஏடிபி நமக்கு வேணும். அது இல்லாமல் இந்த கார்போஹைட்ரேட் தான் இன்டர்மீடியட்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்லையும் யூஸ் ஆகும். இன்டர்மீடியட்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்னா நம்ம சாப்பிட்ற அந்த கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல இருந்து தான் நமக்கு வேண்டிய ப்ரோட்டீன்ஸ் எனர்ஜி ப்ரோட்டீன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் லிப்பிட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து ஒரு மெயின் சோர்ஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு தேவையான டைம் டிபெண்டிங் அப்பான் அவர் சிச்சுவேஷன் நம்ம சாப்பிட்லனாலும் நமக்கு எப்படி வந்து எனர்ஜியை வந்து கொடுத்துட்டே இருக்கணும் இன்டர்மீடியட் மெட்டபாலிசம் வழியாக தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஸ்டோர் ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் அப்படின்னா என்னென்னா நம்ம எக்ஸஸ் குளுக்கோஸை நம்ம வந்து சேர்த்து வைக்கும் போது கிளைக்கோஜன் ஃபார்மில் சேர்த்து வைக்கிறோம் நம்மளுடைய லிவரில். அப்புறம் இது வந்து நிறைய ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் அதாவது நம்ம செல் மேலே உள்ள ப்ரோட்டீன்ஸ்க்கெல்லாம் கார்போஹைட்ரேட்டும் அட்டாச் ஆகும். அது ஸ்ட்ரக்சரல் எனர்ஜி மட்டும் கொடுக்காம ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்ல இருக்கு. அண்ட் தென் இட் இஸ் யூஸ் அஸ் ஃபைபர்ஸ். அப்புறம் நியூக்ளியோடைட்ஸ்ன்றது ரைபோஸ் சுகர் அதாவது ஆர்என்ஏ டிஎன்ஏல ஒரு காம்பனண்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. அப்புறம் நம்ம டீடாக்சிஃபை நம்ம சாப்பிட்ட நச்சுத்தன்மை உள்ள பொருட்களை பாடியிலேருந்து வெளியேற்றதுக்கும் டீடாக்சிஃபிகேஷன் வருது. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன் வந்து கார்போஹைட்ரேட் சேர்ந்து வெளியே போகும். ஸோ இதுதான் ஒரு மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுக்கு உள்ளது.
கார்போஹைட்ரேட்டை எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மோனோசாக்ரைடாவோ ஒலிகோசாக்ரைடாவோ பாலிசாக்ரைட் இந்த 3 விதமாக தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம கார்போஹைட்ரேட்ஸோட நேச்சர். ஸோ மோனோனா என்ன, ஒரே ஒரு சுகர் இருந்ததுன்னா மோனோன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேலே இருந்ததுன்னா ஒலிகோ, நிறைய இருந்துச்சுன்னா பாலி. இதுதான் மீனிங்கு மோனோ, ஒலிகோ அண்ட் பாலி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ல மோனோலாம் என்னெல்லாம் வரும், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் பண்ணி பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், அதில் எத்தனை கார்பன் இருக்கோ அதை பற்றியும் சொல்லலாம். ஒலிகோன்றது பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன்னுனா ஒலிகோன்னு சொன்னேன். பாலினா நிறைய. ஸோ அதில் பார்க்கும்போது மோனோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதம் தான் இருக்கும். ஒன்று ஆல்டோ, இன்னும் கீட்டோ. இப்போ நான் பாலி ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் சொன்னேன், பாலி ஹைட்ராக்சி கீட்டோன்னு சொன்னேன். ஆல்டிஹைட் குரூப் இருந்ததுன்னா அது பேர் குளுக்கோஸ், கீட்டோன் குரூப் இருந்ததுன்னா அது பேர் ஃப்ரக்டோஸ். இதில் நிறைய சுகர்ஸ் மோனோசாக்கரைட்ல வரும். 3 கார்பன் இருந்ததுன்னா ட்ரையோஸ்ன்னு சொல்லணும், 4 இருந்ததுன்னா டெட்ரோஸ், 5 இருந்ததுன்னா பென்டோஸ், 6 கார்பன் இருந்ததுன்னா ஹெக்ஸோஸ், 7 கார்பன் ஹெப்டோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் தான் நம்ம மெஜாரிட்டி நம்ம பாடியில் நம்ம ஃபுட் சோர்சஸ்லேருந்து எடுத்துக்கக்கூடியது. அது எந்த டைப்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸோஸ் டைப்பில் வரக்கூடியது. கம்மிங் டு ஒலிகோசாக்கரைட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே சுகர் இருந்ததுன்னா அது டைசாக்கரைட் சொல்லுவோம். 3 சுகர் இருந்ததுன்னா ட்ரை, 4 இருந்ததுன்னா அது டெட்ரா. ஸோ ஒரு டைசாக்கரைட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ். இதில் வந்து ரெண்டு சுகர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மால்டோஸ் பார்த்தீங்கன்னா 2 குளுக்கோஸ் இருக்கும், லாக்டோஸில் 1 குளுக்கோஸ் 1 கெலக்டோஸ், சுக்ரோஸில் 1 குளுக்கோஸ் 1 ஃப்ரக்டோஸ். இப்படி தான் சேர்ந்து இருக்கிறதா இதை வந்து டைசாக்கரைட் சொல்லணும். அதே மாதிரி ட்ரைசாக்கரைட் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், அது வந்து ராஃபினோசா. டெட்ராசாக்கரைட்னா ஸ்டெக்கைஹோஸ். இது வந்து 4 சுகர் இருந்ததுன்னா ஸ்டெக்கைஹோஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய சுகர்ஸ் இருந்ததுன்னா அது பேர் வந்து பாலிசாக்கரைட் சொல்லுவோம். அந்த பாலிசாக்கரைட் 2 விதமா பிரிப்போம். ஒரே டைப் ஆஃப் சுகர் நிறைய இருந்துச்சுன்னா அது ஹோமோவும், டிஃப்ரெண்ட் சுகர் சேர்றது ஹெட்ரோன்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சஸ், டெக்ஸ்ட்ரின், கிளைகோஜன், செல்லுலோஸ், இனோலின், இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குளுக்கோஸ் தான் மெயினாக கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகும். நிறைய இருக்கும். ஸோ ஸ்டார்ச் எல்லாம் நம்ம சுகர் வந்து எண்ணவே முடியாது, நிறைய இருக்கும் அந்த குளுக்கோஸ் சேர்ந்ததா ஸ்டார்ச் ஃபார்ம். அந்த மாதிரி அடுத்த டைப் வந்து டெக்ஸ்ட்ரின், கிளைகோஜன், செல்லுலோஸ், இனோலின், இது எல்லாமே வந்து ஹோமோ டைப். அதாவது ஒரே டைப் குளுக்கோஸ் மட்டும்தான் இந்த சுகர்ல அட்டாச் ஆயிருக்கும், அதை வந்து ஹோமோன்னு சொல்லுவோம். ஹெட்ரோன்றது குளுக்கோஸ் மாத்திரம் இல்லாமல் கேலக்டோஸ் இருக்கலாம், அதில் டிரைவ்டு ஃபார்ம்லும் சொல்லலாம். N-அசிட்டைல் கேலக்டோஸ் அமைன், அந்த மாதிரி NAG அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா பாக்டீரியல் செல் வால்ல இருக்கும், தென் பிளட் ப்ரோட்டீன்ஸ்ல இருக்கும், தென் கெராட்டின்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் எங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிட், ஹிப்பாரின், இது ஒரு ஆன்டிகோயாகுலன்ட், கான்ட்ராட்டில் சல்ஃபேட், இதெல்லாம் நம்ம போன்ஸ் ரிலேட்டட் திங், டெர்மாட்டின் சல்ஃபேட், கெராட்டின் சல்ஃபேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் மாத்திரம் இருக்காது, மற்ற காம்பவுண்டும் அட்டாச் ஆகுறதுனால அது பேர் வந்து ஹெட்ரோ பாலிசாக்கரைட் சொல்லுவோம். ஹோமோனா ஒரே ஒரு சுகர் மட்டும்தான் இருக்கும். ஸோ டிரைவ்டா இருந்துச்சுன்னா, டிரைவ்னா குளுக்கோஸோ சாரி சுகரோட வேற ஏதாவது அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதுக்கு வந்து இட் இஸ் கால் ஹெட்ரோ பாலிசாக்கரைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலா ஒரு எப்படி சுகர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன ஃபங்க்ஷனல் குரூப்போ அதை பேஸ் பண்ணி, அப்புறம் எத்தனை கார்பன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி, அண்ட் ஒலிகோசாக்கரைட் வரும்போது எத்தனை சுகர் இருக்கு, 2 இருந்ததுன்னா டை, 3 இருந்ததுன்னா ட்ரை, 4 இருந்ததுன்னா ஸ்டெக்கைலோஸ். அப்புறம் ஹோமோல ஒரே டைப் ஆஃப் சுகர் மோனோசாக்கரைட் இருந்ததுன்னா அது ஹோமோன்னு சொல்லுவோம். இல்லை டிரைவ்ட் ஃபார்ம் இல்லை டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அது பேர் ஹெட்ரோ சொல்லுவோம். இதுதான் ஜென்ரலா ஒரு கிளாசிஃபிகேஷன் நாமென்க்ளேச்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து 1 by 1 ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம ஒரு சிங்கிள் சுகர்லேருந்து டைசாக்கரைட்லேருந்து பாலிசாக்கரைட்லேருந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அது நம்ம பாடியில் எங்கெல்லாம் எந்த யூஸ் கொடுக்குதுன்ற டீட்டெயில்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.